அறிக்கை செய்யும். நல்லவர், பெரியவர், என்னை ரட்சித்தவர், என் பாவங்களை மன்னித்தவர், என்னை வாழ வைத்த தேவன், எனக்கு சுகமாக்கின தேவன், என்னை பலப்படுத்தின தேவன், என்னை விடுதலை ஆக்கின தேவன். அப்படியெல்லாம் அந்த சாட்சிகளை பகிர்ந்து நம்ம தேவனை அறிக்கை பண்ணும்போது தேவ தூதர்களுக்கு முன்னாலேயும் தேவன் நம்மளை அறிக்கை பண்ணுவார். நம்ம எங்கேயோ போகிறோம், வரோம், வேலை செய்கிறோம், அப்போ தேவ தூதர்கள் கட்டளையிடுவார். என் பிள்ளை, என் மகன், என் விசுவாசி, என்னை நம்புகிற ஆள், என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுகிற ஆள், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு பணிவிட தூதர்களை நமக்காக அனுப்புவார். ஒரு இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவர்களை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்னால அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்னால என்னை யாரும் அறிக்கை பண்ணல, என்னை மறுதளிக்கிறாங்க, என்னை அப்படியே தயங்குறாங்க, என்னை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னாக்கா, பரலோகத்துக்கு நீ வரும்போது செத்து முடிச்சு உன் காலம் முடிச்சு நீ அங்கே வரும்போது அங்கே தேவன் பார்ப்பாராம், யாருப்பா நீ, யாருமா நீ, என்ன ஏசாப்பா எனக்கு தெரியலையா, நான் தான் உங்கள் விசுவாசி, நல்லா பாட்டெல்லாம் பாடி கையெல்லாம் தட்டி அல்லேலூயாலாம் சொன்னேன்னு. அவர் எனக்கு தெரியாதுன்னு நீ யாருன்னு, ஐ டோன்ட் நோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார். அப்போ அப்படிதான் பார்ப்பார், என்னப்பா உள்ள சேர்க்கலாமா இல்லை இப்படி அனுப்பலாமா, பரலோகத்துக்கு இப்படி அனுப்பலாமா இல்லை நரகத்துக்கு அனுப்பலாமா. அப்போ நம்ம அறிக்கை பண்ணனா அவர் அங்கே தேவன்கிட்ட என்ன சொல்லுவாராம், தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள், ஏராளமான பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க, ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்லலாம், பூமியில இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, வியாதிகள் மத்தியில என்னை மறுதளிக்காத விசுவாசி, இவ்வளோ கஷ்டத்திலையும் என்னை பத்தி இன்னொருத்தருக்கு சொன்ன விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோபுவை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு ஆண்டவர். யோபு இந்த பூமியில வாழ்ந்தாரு, நல்லா பெரிய பணக்காரா வாழ்ந்தாரு, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படி வாழ்ந்த மனுஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, 10 குழந்தைங்க ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. அந்த செய்தியை கேட்டவொன்னே இடிஞ்சு போய் உக்காடுறாரு. ஒண்ணுக்கு வியாதி வந்தாலே நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கறோம். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வியாதி வருது, எங்களெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்துறியன்னு கேட்கறோம். 10 குழந்தை ஒரே நாள்ல செத்து போயிடுச்சு. இந்த செய்தியை ஒருத்தன் ஓடியாந்து சொல்றான், சார் பிறந்த நாள் கொண்டாடி கேக்கு வெட்டும் போது தொம்பால்னு 4 பக்கம் காத்தடிச்சு செவுறு இடிஞ்சு தளம் மேல விழுந்து 10 பேரும் செத்துட்டாங்க சார். அப்படியே ஆடி போயிட்டான் மனுஷன். இன்னொருத்தன் ஓடியாரான், சார் ஆடெல்லாம் எடுத்துன்னு போயிட்டானுங்க சார், 7000 ஆடு எவனோ வந்து ஓட்டின்னு போயிட்டானுங்க சார். அதுவும் இன்னும் இடி, அடி மேல அடி. இன்னொருத்தன் ஓடியாரான், 3000 ஒட்டகம் தூக்கின்னு போயிட்டானுங்க சார், தூக்குற மாதிரி இடம் இருக்குது, ஓட்டின்னு போயிட்டானுங்க சார். அப்புறம் ஏர் மாடெல்லாம் ஓட்டின்னு போயிட்டானுங்க சார், கழுதைங்களை ஓட்டின்னு போயிட்டானுங்க சார், வேலைக்காரனெல்லாம் அடிச்சு போட்டு. இப்படி செய்தி மேல அடுக்கடுக்கா செய்தியை கேட்க கேட்க அவனுக்கு இடி மேல இடி, அடி மேல அடின்ற மாதிரி ஆகி உக்காந்துட்டான். ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்றான். அவன் ஒய்ஃப் வருது, இன்னும்மா அந்த கடவுளை நீ நம்புற, இவ்வளோ பெரிய பாடு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாரு, இன்னும்மா அந்த கடவுளை நேசிக்கிற நீ, சி அவரை திட்டிட்டு செத்துப்படா அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டியும் போயிடுச்சு. உடம்பெல்லாம் இவனுக்கு கொப்பளம், வியாதி, சொறி வந்துடுச்சு, மணலில் உக்காந்துட்டான். ஏன்னா இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கே ஒரு துர்செய்தி, ஒரு ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு வியாகுலம் வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் ஹீட் ஆயிடுது இல்லையாம்மா, கண்ணெல்லாம் எரியுது, அப்படியே ஜொனாட்சியா மாதிரி அவ்வளோ ஹீட்டு. ஏன்னா ஹீட்டு நம்ம யோசிக்க என்ன ஆகுனா ஹீட்டு ப்ராசஸ் ஆகுது, வெப்பம் அதிகமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம், அப்படி யோசிக்கும் போது என்னன்னா வெப்பம் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகி அதான் ப்ரெஷராக மாறும், பிளட் ப்ரெஷர்ன்றவாங்க. அது மாதிரி ப்ரெஷர் அதிகமாக எப்படி ஆகுது ஒரு மனுஷன், யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம். அப்போ இவெல்லாம் யோசிக்க ஓவர் ஹீட் ஆகி பாடியில் ஆட்டோமேட்டிக்காக கொப்பளம் வந்துடுச்சு. அப்படியே அந்த கொப்பளம் வச்சு சொருகு மாதிரி ஆகி மண்ணை எடுத்து போட்டுக்கிறான், சாம்பல் எடுத்து போட்டுக்கிறான், ஓடு எடுத்து சொறிகிறான். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவன் என்ன சொல்றான் அவங்க ஒய்ஃபு கிட்ட ஜனங்க முன்னால, கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவன் என்ன எப்படி அறிக்கையிடுறான் பாருங்க, அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தார் சார், கடவுளே இப்போ எடுத்துக்கினார், நம்ம நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என் பிள்ளைங்களே அவர் சாவு தடுக்க முடியுமா என்னால்? பிறப்பும் இறப்பும் அவர் கையில் இருக்குது. கடவுள் என் பிள்ளைங்களை பிறக்க வைத்தார். எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நிர்வாணமாக பிறந்த நான் இப்போ இந்த பூமியில் எனக்கு இவ்வளோ சொத்து, வெள்ளி, பொண்ணு, காசு, பணம், வீடு, வாசல், நிலம், மனைவி, குழந்தைங்க இதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு. இப்போ அவதே ஒன்றுனா எடுத்துக்கிறாருன்னும் போது நான் என்ன பண்ணுறது சார், அவருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம். அப்போ மேலே அவன் இறந்து மேலே போயிருக்கும் போது கடவுள் அவனை எப்படி பாராட்டி இருப்பார். தேவ தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்னால இயேசுசாமி எப்படி பாராட்டி இருப்பாரு. இந்த பூமியில இவ்வளோ பாடு வந்தா இவன் என்ன மறுதளிக்கவே இல்லை, என்ன அப்பவும் இவன் என்ன பண்ணா
சோத்திரம் பண்ணானேன்னு சொல்லி அவனை எப்படி வரவேற்பு கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு என்ன மாதிரி வரவேற்பு அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. யோசனை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணாம சிந்திச்சேன் நான். யோபு எப்படி தேவன் எப்படி வெல்கம் பண்ணியிருப்பாரு அவர் பரலோகத்துக்கு. யோபு செத்து பரலோகத்துக்கு போகும்போது பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்புக்காக காத்து இருந்திருக்கும் அவரை. நம்ம பூமியில ஒரு விஐபி வந்தால சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு பூவெல்லாம் தூவி பேண்டெல்லாம் வாசிச்சு அவனை வரவேற்கிறான். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? சென்னையில் எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்பி வராருனால, அந்த கட்சி தலைவர் வராருனால மியூசிக் வாசிக்கலாம், பூ தூவுறாங்க, ரெட் மேட் போட்டிருக்காங்க, அவ்வளோ அழகா அவர் அப்படியே நேர்த்தியா நடந்து போறான். அப்போ நான் தான் ஒரு பூமியில ஒரு மனுஷன், ஒரு விஐபி, ஒரு சிஎம் அப்படி கடந்து போகும்போது அவருக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணி வெல்கம் பண்றாங்கன்னா, அப்போ தேவாதி தேவன் அவரை பத்தி இந்த பூமியில அறிக்கை செய்யற யோபுவை எப்படி வெல்கம் பண்ணியிருப்பாரு. ஹல்லேலூயா. சிந்திச்சு பார்த்தேன். அப்ப யோபு எப்படி வரவேற்றிருப்பாங்க, பரலோகம் எப்படி அவரை வரவேற்றிருக்கோம். என்ன பரலோகமே எழுந்து நின்று கையை தட்டி இருக்கும் போல. வாயா வாயா வாயா, உன்ன மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்க்கலையா, 10 குழந்தை செத்தோம் சோத்திரன்னு சொன்ன பார். யூ ஆர் கிரேட் யோபு, நீ பெரிய ஆள் தான்ப்பா. அந்த மனதைரியம் யாருக்கும் இல்லப்பா அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மனநிலையில அல்லேலூயா இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. மனநிலையில ஸ்தோத்திரம் பண்ண தோணுமா? ஜபமே வராது நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன ஒண்ணா ஜபமே கிடையாது பாரு. ஸ்தோத்திரம் அப்படியே பத்தினி யோசனை 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 சிந்தனை தான் அதிகமா இருக்கும். ஜபமே பண்ண மாட்டேன் பாரு. ஸ்தோத்திரம் கூட வராது வாயில. என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஏன். அப்பதான் யாராவது ஒரு விசுவாசி வரும், உனக்கு பத்தி எப்படி ஆயிடுச்சு, இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போயிடாது. அப்ப உனக்கு இன்னும் கதிகாலம் உள்ளோ, நீ இதுவரை சொல்லிப்பி அந்த ஆண்டவர் உண்மையா இருந்தா கை விட்டுருப்பாரா? அந்த ஆண்டவர் நல்லவரா இருந்தா இன்னைக்கு நம்மள கம்முன்னு இருந்திருப்பாரா? அப்ப எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போற மாதிரி ஏதோ ஒன்று தெளிச்சு விட்டு. ஹல்லேலூயா. நல்லா யோசிக்கணும் தான். அந்த நேரத்திலையும் நம்ம எந்த விசுவாசி சொன்னாலும் சரி, உலகத்தான் சொன்னாலும் சரி, எதையும் நீ பெருசாவே எடுத்த உனக்கு தெரியணும் தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர். அவர் இந்த பூமியில நீ மறுதளிச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவேன்? அவர் இல்லை, அவர் எனக்கு தேவையில்லை, அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு நீ இருந்துருவேன் இந்த பூமியில? சும்மா ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன், எவ்வளவு நாளைக்கு நீ இருந்துருவேன்? 100 வயசு வரைக்கும் இருந்துருவியா? அதுக்கப்புறம் எங்க வரணும் நீ? வா அங்க பாத்துக்கிறேன்னு எண்ணெய் கடாயில போட்டு பெருக்கி எடுக்க. அதான் சொல்றேன், இந்த பூமியில கடவுளை எப்பவுமே மறுதளிக்க கூடாது. வாழ்வோ சாவோ. ஒரு மனைவி சொன்னாங்க, வாழ்வோ சாவோ சார், இந்த மஞ்சள் கயிற்று கட்டுப்பட்டு என் புருஷனுக்கு அடங்கி இருக்கிறேன் சார், வாழ்வோ சாவோ இவங்களே இருந்து செத்து போயிடுறேன் சார். அம்மா இப்போதான் டைவர்ஸ் எல்லாம் அதாவது இதுன்னு வந்திருக்குது, டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, தலாக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே, நீ எல்லாம் ஏன் அதெல்லாம் வானான்ற? விவாகரத்து, டிவோர்ஸு, தலாக்கு, முத்தலாக்குன்னு இதெல்லாம் கொடுக்குறாங்களே, நீ எல்லாம் வானான்ற, ஏன் வானான்ற? நீ போட்டு போய்கினே இந்த மாதிரி ஆளுகிட்ட ஏன் வாழ்ற? ஐயோ அப்படியெல்லாம் வாழ்ந்தா அது வாழ்க்கையா சார்? மேல் நாட்டில் வந்து பாருங்க, நீங்க மேலே இருக்கிற நாடுகளை வந்து பாருங்க, வல்லரசு நாடுகளை வந்து பாருங்க, வெள்ளக்கார நாடுகளை பாருங்க, பிடிப்பான் வாழ் சரிப்பட்டு வரலையா உடனே டிவோர்ஸ், அதுதான் தலாக் கொடுத்துட்டு போய்கினே இருப்பான். இன்னொரு கல்யாணம் புரியலையா? நீ என்னம்மா பாவம் இவ்வளவு குடிச்சிட்டு அடிக்கிறான் தான். ஐயோ அவன் எப்படி பண்ணாலும் வாழ்ந்துன்னு போட்டேன் சார், அது விபச்சாரம் மாதிரி இருக்கும். நான் ஏதோ எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, ஏதோ அடி கஷ்டப்பட்டேன், தலையை கொடுத்துட்டேன், கழுத்தை நீட்டிட்டேன், அதனால சாவர வரைக்கும் இவங்கிட்டயே அடி ஓத பட்டுன்னு செத்து போயிடுறேன் சார். என்ன மாதிரி வாழ்க்கை இல்லையா? அப்போ ஒரு புருஷனாட்ட அடி ஓதப்பட்டு சாவர வரைக்கும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போறேன்னா அதுல உறுதியா இருக்கிற கடவுள்கிட்ட வந்துட்டேன்னு வச்சுங்க, என்ன கஷ்டம்னா சரி விடு, நம்ம இன்னொரு கடவுள்கிட்ட போகலாம். அதுக்கு மட்டும் உனக்கு உறுதி இல்ல. புருஷன்கிட்ட மட்டும் சொல்ற, என்ன சொல்ற? மஞ்ச கைத்துக்கு கட்டுப்பட்டுட்டேன், கைத்தை நீட்டிட்டேன், வாழ்வோ சாவோ, அவன் கல்லானாலும் காணுவான், புல்லானாலும் புருஷன், அதுக்கு மட்டும் டைலாகா கொடுத்துன்னு கிடக்குறோம், அதுல உறுதியா இருக்கிறோம். விட்டுவான் கூட ஆனா அது இவங்க செத்துட்டு போயிடுறேன், வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா கடவுள்கிட்ட வந்துட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கும் போது பொருத்தனை எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆண்டவர் தான் நான் சாகர வரைக்கும் இவரை தவிர வேற எங்கேயும் வணங்க மாட்டேன், இதெல்லாம் சொல்லி ஞானஸ்தானம் எல்லாம் எடுப்பான். எடுத்த பிறகு என்ன பண்ணுவான்? கட்சியில் ஏதோ துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கணும், உடனே கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? திட்டுறது, அவரை ஒரு மாதிரி பேசுறது, அவரை அப்படியே கும்பிடுறது இல்லை, அவரை வணங்குறது இல்லை, அவர்கிட்ட ஜபிக்கிறது இல்லை. உடனே யாருன்னா பேசிக்கிறேன், என்ன கடவுளை நீ உறுதியா பிடிக்கிற, அவரை என்ன அறிக்கை பண்ற சொல்லு? கிடையவே கிடையாது. அந்த உறுதின்றது
இல்லை. ஆனா புருஷனுக்கிட்ட சொல்ற வார்த்தை மட்டும் என்ன, மனைவிமார்கள், வாழ்வோ சாவோ, நல்லதோ கெட்டதோ, இங்கேயே இருந்துட்டு போறேன், விட்டு வானா கூட வராது. டைவர்ஸ் பண்ணு, தூக்கி போடு, விவாகரத்து பண்ணு. அதுல அந்த அம்மாவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இல்லையா? இன்னும் அடி பாஸ்டர், என்னம்மா பண்ண போறேன், என்ன வாழ்ந்து காட்ட போறேன். இல்லையா? கர்த்தர்கிட்ட வாழ்ந்தோமோ எதனா ஒரு கஷ்டம் வந்தோன்னா, அப்பா இன்னும் ஆண்டவர் இது பண்ணிட்டாரு, சரி அந்த கோயிலுக்கு போய் ஒரு குளிச்சம் போட்டுன்னு வரேன், இந்த கோயிலுக்கு போய் மந்திரிச்சுன்னு வரேன். அப்ப கடவுள் பார்ப்பார், அவ்வளவுதான் உன் கெப்பாசிட்டி. அவர் வேதனைப்படுவார். நீ செத்து மேல வரும்பொழுது அப்போ உனக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் அவர் பண்ண மாட்டாரு, எந்த அறிக்கையும் அவர் பண்ண மாட்டாரு. பூமியில எனக்காக உத்தமமா என்னை மறுதளிக்காம எவ்வளவு கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, எவ்வளவு துன்பம் வந்தது, எவ்வளவு இன்பம் வந்தது, எவ்வளவு லாபம் வந்தது, எவ்வளவு நஷ்டம் வந்தது, இது எல்லாத்துலயுமே என்னை முன்ன வச்சதுன்னு சொல்லவே மாட்டார். அப்படி வச்சிருந்தா சொல்லுவார், நாம வைக்க மாட்டேறமே. இல்லையா? கடவுள் ஆசீர்வாதிக்கும் போது ஜப கூட்டம் சோறெல்லாம் போடுவோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தோம்னா ஜபமும் கிடையாது, சோறம் கிடையாது, யாருக்கும் ஜப கூட்டமும் கிடையாது. இல்லையா? ரட்சிக்கப்பட்டோன்னா எங்க வீட்டுல வார வாரம் வந்து ஜபம் பையங்க, நாங்க வாரம் ஜபம் வச்சோம் ஒரு வீட்டுல. அப்புறம் நாலு இடவுல போவ மாசத்துல ஒரு தடவை, நாங்க வாரம் போய் மாசத்துல ஒரு தடவை, அப்புறம் வருஷத்துல ஒரு தடவை. இப்போ வருஷம் போது அவங்க வீட்டுல ஜபமா இல்லை. அதுதான் முதல்ல வாழையில, அப்புறம் தையல்ல, அப்புறம் கையில போப்பா. சொந்தக்கார வீட்டுக்கு போனா 2 நாள் தான் ரெஸ்பெக்ட். முதல் நாள்ல கோழி அடி ஆடு அடின்னுவாங்க, 2ஆவது நாள் மீனவர் நண்டவர்னா, 3ஆவது நாள் சாம்பார் ரசம் தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், மனுஷர் முன்னால நாம தேவனை அறிக்கையிடணும். தேவனை மறுதளிக்கவே கூட. தேவன் பெரியவர், நல்லவர். பாருங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க.